கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு 5 கிழங்குகளை தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். யூஸ்வலா கிழங்குகள் அப்படின்னோடனே நம்ம வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது என்னென்ன கிழங்குகள், ஏன் ஸ்பெசிஃபிக்கா அதை எடுக்கணும் அப்படிங்கிறத டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு 5 கிழங்குகளை தான் இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம். யூஸ்வலா கிழங்குகள் அப்படின்னோடனே நம்ம வந்து ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அதுலேயும் நன்மை தரக்கூடிய பல நன்மைகள் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன கிழங்குகள், ஏன் ஸ்பெசிஃபிக்கா அதை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். எடுக்கும் பொழுது ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இதுல நினைவூட்ட போறோம். ஸோ முதல் கிழங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அவர்கள் கூறியபடியே தேரையர் பிணியனுகா விதியில சொன்னபடியே கந்தத்தில் கருணையன்றி புசியோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, கருணை கிழங்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கருணை கிழங்கு பத்தி நம்ம பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். தனியா வந்து ஒரு பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். ஸோ கருணைக்கிழங்கு செரிமான மண்டலத்திற்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று நல்ல நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய கிழங்கு வந்து இந்த கருணைக்கிழங்கு. சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலான் கேன்சர் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ பரம்பரை ரீதியாக எங்களுக்கு வந்து கேன்சர் வருது, அதுவும் குறிப்பிட்ட இந்த மாதிரி இடத்துல கேன்சர் வருதுன்னா, அதை தடுக்கக்கூடிய தன்மையும் அந்த நோயின் தீவிரத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணைக்கிழங்கு இருக்கு. அதே மாதிரி மூலம் வந்தவர்களுக்கெல்லாம் இந்த கருணைக்கிழங்கு நல்ல ஒரு மருந்தாவே வந்து இருக்கு. ஸோ நார்மலா கருணைக்கிழங்க வாரத்தில் ஒரு முறை வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதற்கு நம்ம சிறப்பா பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்கருணை கிழங்கு. ஸோ இந்த பிடிக்கருணை கிழங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் புளி தண்ணீர்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இல்ல குக்கர்னா ஒரு விசில் விட்டா வந்து போதும். இல்ல இட்லி சட்டியில வேக வச்சு லைட்டா நம்ம குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தா அது உள்ள இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஸோ அதை எடுத்துட்டு அந்த கிழங்கு தோள்களை வந்து நல்லா உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கணும். யூஸ்வலா நம்ம பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு பிட்டவியல் செய்வோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நல்லா மசிச்சுட்டு இதுல வேற மிளகாய் தூள் அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதோட நன்மைக்காக நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ நார்மலா இதனுடன் மஞ்சள் தூள், சீரகத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கணும். கிளறி வச்சுக்கணும், பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக விடணும். வேற எண்ணெய் விடவே கூடாது. ஸோ நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு இந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இல்லை மிளகு தாளிதம் பண்ண போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடக்கூடாது. ஸோ இதை போட்டுட்டு நல்லா இதை இது பண்ணி பெரட்டி வந்து எடுக்கணும். சின்ன வெங்காயம் எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அவ்வளோ வந்து நல்லது. ஸோ இதை மோஷன் போகிறப்ப ப்ளீடிங் ஆகிறவங்க, அதுக்கப்புறம் மோஷன் போகிறப்ப பெயின் இருக்கிறவங்க, யூஸ்வலாக ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்க அவங்கெல்லாம் வந்து டெய்லி வந்து எடுக்கலாம். அவங்க அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிற வரைக்கும். ஃபேமிலியில் கோலன் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை வந்து எடுக்கலாம். அது மாதிரி மலச்சிக்கல் இருக்கிறவங்களும் இதை டெய்லி உணவுல வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு கைப்பிடி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். ஸோ அதனால வாரம் ஒரு முறை கருணைக்கிழங்கு வந்து எடுக்கணும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு. ஸோ பனங்கிழங்கு மற்ற கிழங்கு வகைகளை மாதிரி இல்லைனாலும், ஏன்னா இந்த பனங்கிழங்கு பற்றியும் நம்ம பதிவு போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ பனங்கிழங்கு என்னன்னா வேருக்குள்ள இது பண்றது கிடையாது. யூஸ்வலா அந்த இதை பனங்காயை போட்டு அதிலிருந்து விளைச்சல் வர வச்சு நம்ம வந்து எடுக்கிறது. இந்த பனங்கிழங்குலையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, இரும்பு சத்து, இந்த மாதிரி நன்மை பயக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு நல்ல ஒரு நார்ச்சத்து உணவாகவும் ப்ரீபயோட்டிக்காவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு வந்து இதாகுது. ஸோ பனங்கிழங்கு எல்லோருக்கும் நல்லது. சர்க்கரை நோயாளிகளும் பனங்கிழங்கு சாப்பிடலாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும். ஆனா குறிப்பாக இது யாருக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். எந்த மாதிரினா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்ச்சி சரியில்லை, மாதவிடாய் ஒழுக்கு வந்து சரியில்லை, குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பனங்கிழங்கு உருண்டையாக வந்து நம்ம செய்து வந்து சாப்பிடலாம். இல்லை பனங்கிழங்கு பவுடரை வந்து பாலில் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கும் விந்தோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, அதோட வளர்ச்சி குறைபாடு இருக்கிறவங்க அவங்களும் பனங்கிழங்கு பவுடரை வந்து பாலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எடுக்கணும்னா காலை மாலை இந்த மாதிரி சிகிச்சைக்கு எடுக்கிறவங்க காலை மாலை இருவேளையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பாலில் கலந்து எடுக்கணும்.
பசும்பால் ரொம்ப கிடையாது, ஒரு 70 ml பசும்பால்ல கலந்து எடுக்கணும். இந்த யூஸ்வலா இன்ஃபான்டைல் யூட்ரஸ்ன்னு சொல்றாங்க. கர்ப்பப்பை சின்னதா இருக்கிறது, ஒரு சர்டைன் ஏஜ் 16, 17 வயசாயும் ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல வந்து ஒரு பலனை தரும். கருப்பை வளர்ச்சியையும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தாக வந்து இந்த பனங்கிழங்கு வந்து இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த மரவள்ளி கிழங்க வந்து நம்ம நமது ஆசிய கண்டம், ஆப்பிரிக்கா இது எல்லாத்துலயுமே வந்து பரவலாக பயன்படுத்தக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா கேரளாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உலக போர் அப்ப வந்து ரொம்ப பஞ்சம். அவங்களுக்கு அரிசியே கிடைக்காதப்ப, இந்த மரவள்ளி கிழங்கு தான் வந்து குடுத்தாங்க. ஸோ இந்த அரிசிக்கு பதிலு, சாதத்திற்கு பதிலு. ஸோ இது அந்த அளவுக்கு கேலோரிஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. அதனால பார்த்து தான் எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமனை வந்து உண்டு பண்ணும். அதே போல இதை அப்படியே சாப்பிடக்கூடாது. வேக வைத்து தான் சாப்பிடணும். இல்லை அப்படின்னா செரிமான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். ஸோ அதனால தசை பெருகணும், நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மரவள்ளி கிழங்கு ஒரு அற்புதமான உணவு. இதுவும் என்ன பண்ணணும்னா, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் எடுக்கணும். எடுக்கக்கூடிய கால டைம் வந்து என்ன அப்படின்னா, மாலை 4 மணிக்குள்ளே எடுத்துடணும். லேட் ஈவினிங்ல, லேட் நைட் அப்படியெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அஜீரணம், மந்தம், பித்தம் போன்றவற்றை வந்து அதிகப்படுத்தும். அதனால இதுவும் வாரத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டிய கிழங்கு. 4வது முக்கியமான கிழங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வெள்ளி கிழங்கு. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட். இன்னொன்று அதனுடைய நிறத்தாலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல விட்டமின் ஏ சத்து, பீட்டா கரோட்டின் சத்துக்கள் இருக்கு. ஸோ கண்களுக்கு, ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தரும். இந்த வெண்ணிற புள்ளி போன்று வருது பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்ல வந்து ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஸோ அவங்க எடுத்துக்கலாம். ஆனா சர்க்கரை வெள்ளி கிழங்க சர்க்கரை நோயாளிகள் பார்த்து தான் வந்து இருக்கணும். ஏன்னா வலைதளங்களையும் எல்லாருமே பொதுவா சொல்றது சர்க்கரை வெள்ளி கிழங்கு, அது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது அப்படின்னு. சர்க்கரை வெள்ளி கிழங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். ஒரு அளவறிந்து தான் சாப்பிடணுமே தவிர ஓவரா வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரத்தத்தின் சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும். ஆனா சில ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை வள்ளி கிழங்கோட இலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இருக்கு. ஸோ நிறைய ஆராய்ச்சி தரவுகள் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இலைகள் தான் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது மருவி மருவி நீங்க சர்க்கரை வெள்ளி கிழங்கு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சுகர் குறையும் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். ஸோ இளம் வயது குழந்தைகள், ரொம்ப மெலிந்த தேகம் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரம் ஒரு முறை மாலை நேரத்துல வந்து ஸ்நாக்ஸா வந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வந்து எடுக்கலாம். 5வது ரொம்ப முக்கியமானது, எல்லோருக்கும் பிடித்தது. ஆனா அந்த உணவு சமைக்கும் முறையிலையும் எடுக்கக்கூடிய அளவுகளையும் தான் நம்ம தவறு பண்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குனோடனே எல்லாருமே உருளைக்கிழங்கே ஒதுக்கணும் அப்படின்னு. உருளைக்கிழங்கிலும் நிறைய நன்மை பயக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்கு. பட் நம்ம உருளைக்கிழங்கை பற்றியும் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு தினமும் எடுக்கக்கூடாது. வாரம் ஒரு முறை உருளைக்கிழங்கு எடுக்கலாம். இதை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய கற்ப மூலிகைகள்லயே இருக்காங்க. யாரு வந்து தசை வந்து வேஸ்ட் ஆயிருக்கு, ரொம்ப மெலிந்த தேகமா இருக்காங்க, சத்து குறைபாடுகள் இருக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விந்து குறைபாடு இருக்கு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்து குறைபாடு இருக்க ஆண்கள் இந்த உருளைக்கிழங்கை வந்து 48 நாட்கள் காயக்கற்ப முறையா வந்து எடுக்கலாம். மற்றவங்களாம் என்னன்னா வாரம் ஒரு முறை எடுக்கலாம். உருளைக்கிழங்குனோடனே உடனே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. ஸோ முழு கிழங்கா தான் வந்து எடுக்கணும். அது மாதிரி இதை உண்ணும் பொழுது கண்டிப்பாக இதோட தோலோட சேர்த்து தான் எடுக்கணும். ஏன்னா இந்த தோல்ல வந்து அதிக நார்ச்சத்து இருக்கு. அந்த மாதிரி எடுக்கணும். உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கை விட பேபி பொட்டேட்டோஸா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து தரும். ஸோ பேபி பொட்டேட்டோஸா இருந்தா எத்தனை எண்ணிக்கையில எடுக்கலாம்னா 6ல இருந்து 7 எண்ணிக்கையா வந்து எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்பொழுது அது வந்து நம்ம உடம்புக்கு நற்பலனை தான் அதிகமா தரும். தோலோட ஒரு குறைந்த அளவு சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பை வந்து தராது. ஸோ அதனால இந்த 5 கிழங்குகளையும் வாரத்திற்கு ஒரு முறை கூறிய முறைப்படியில எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு தேஜஸையும் ஆரோக்கியத்தையும் தரும். நன்றி.